இந்த டிவிகே மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடாதுன்ட்டு இவ்வளோ உழைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு உழைக்க தெரில? பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரப்படும், டீசல் 65 ரூபாய்க்கு தரப்படும் சொன்னாங்க. விவசாய கடன், கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டோல்கேட் எல்லாமே மூடப்படும்னாங்க. நீட் தேர்வு ரத்துனாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ சொன்னது எதையுமே செய்யலை. 4.5 வருஷத்துல மட்டுமே வாங்கப்பட்ட கடன் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.25 கோடி. 74 ஆண்டுகள் வாங்காத கடன் தொகையை வெறும் 4.5 வருஷத்துல வாங்கியிருக்காரு நம்ம அங்கிள் ஸ்டாலின் அங்கிள். வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். டிவிகே மாநாட்டுக்கு வந்தவங்கலாம் நிறைய பேர் வந்துட்டு பேக்ல சரக்கு வாங்கி குடிக்கிறாங்க, மதுபானம் மறந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வந்துட்டு வீடியோ எடுத்து மீடியாவில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒருவேளை அதனாலேயே வந்துட்டு இப்படி ஆயிட்டாரான்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா டிகோட்ஸ் டிவிகே 2.0 மாநாடு வெர்சஸ் டிஎம்கே பிரபல நாடகங்கள். இந்த டிவிகே மாநாடு 2.0 நடத்துறதுக்கு எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். மாநாடு கலந்துக்கிறதுக்கு எங்கெங்கேயோ இருந்து நிறையா தொண்டர்கள் வராங்க, நிறையா ரசிகர்கள் வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு டிரைவர் பெர்மிட் கொடுக்காம வந்துட்டு ரொம்ப அலக்கழிக்கிறது. நாங்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள் திருச்செந்தூர்ல எங்களுக்கு இன்னும் போலீஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது வேனுக்கான பாஸே தரல. கேட்ட 1008 காரணம் கேட்காங்க. தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் உட்கார்றதுக்கு சேர் பாத்தீங்க அப்படின்னா 5 கான்ட்ராக்டர் புக் பண்ணிருக்காங்க. அந்த 5ல 4 பேருமே வந்துட்டு சில விசமிகள் தொல்லை தாங்காம வந்துட்டு அட்வான்ஸா ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அதனால மட்டும்தான் கேரளால இருந்து சேர்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, நல்லா இருந்த ரோட்ல பாலம் கட்டுறோம்னு சொல்லி தோண்டி போட்டு அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் உண்டு பண்ணுன்றதே ஒரு நோக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டேட்டு டயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே மேற்கொண்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த டிவிகே மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடாதுன்ட்டு இவ்வளோ உழைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு உழைக்க தெரில? இவங்க புதுசாக எதுவுமே பண்ண வேணாங்க, சொன்னதை செஞ்சாலே போதும். இவங்களோட தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரப்படும், டீசல் 65 ரூபாய்க்கு தரப்படும் சொன்னாங்க. விவசாய கடன், கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டோல்கேட் எல்லாமே மூடப்படும்னாங்க. நீட் தேர்வு ரத்துனாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ சொன்னது எதையுமே செய்யலை. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, நான் பண்றேன்னு சொன்னதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. ஏப்ரல் ஃபூல். அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாமா? நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன். தலைவர் அந்த மாதிரி ஒன்றும் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏப்ரல் ஃபூல். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. ஏப்ரல் ஃபூல். இந்த மீடியாக்காரங்க வந்துட்டு கைக்கூலியா வேலை பார்க்குறாங்களா இல்லை மக்களுக்கு உண்மை எதுன்றத புரிய வைக்கணுன்றதுக்காக வேலை பார்க்குறாங்களானே தெரில. டிவிகே மாநாட்டுக்கு வந்தவங்கலாம் நிறைய பேர் வந்துட்டு பிளாக்ல சரக்கு வாங்கி குடிக்கிறாங்க, மதுபானம் மறந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வந்துட்டு வீடியோ எடுத்து மீடியாவில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது பர்சனலாக ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. யாரோட ஆட்சியில் பிளாக்ல வாங்கி சரக்கு குடிக்கிறாங்க? இது இன்னைக்கு நேரத்தான் நடக்குது, நாளைக்கே கவர்மெண்ட் லீவு, ஸோ எந்த ஒயின் ஷாப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எந்த ஒயின் ஷாப்லையுமே சரக்கு கிடைக்காதா? எந்த மாநாடாவது இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்திருக்கா? தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, எந்த ஒரு இஷ்யூ அப்படின்னாலுமே உடனே பார்க்குறதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு எப்பயுமே அலர்ட்டாக வைக்கிற மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்துட்டு இந்த மாநாடு நடந்திருக்கு. ஸோ இதோட ப்ளஸ்ஸெல்லாம் இந்த மீடியா எடுத்து போடலாம். அதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்னடா நெகட்டிவ் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துலேயே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதே மாதிரியான தப்புகளை பண்ணி தான் நம்ம ஐயா கேப்டன் அவர்களை இழந்துட்டோம். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. ஆனா டிஎம்கே பண்ண பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா? இந்திய அளவில்
பிரதமர் மோடியால சாதிக்க முடியாதத, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறானே. 1952 இருந்து 2021 வரை கிட்டத்தட்ட 74 வருஷமா தமிழ்நாட்டு மேல இருந்த கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 4.25 கோடி தான். ஆனா 2021 இருந்து 2025 வரை கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துல மட்டுமே வாங்கப்பட்ட கடன் தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 4.25 கோடி. 74 ஆண்டுகள் வாங்காத கடன் தொகையை வெறும் 4.5 வருஷத்துல வாங்கியிருக்காரு நம்ம அங்கிள். Stalin uncle, what uncle? It's very wrong uncle. Stalin uncle. என்ன பெருமாள்னே என்ன நேம்? Stalin uncle, Stalin uncle. மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, விவரத்தை சொல்லுங்க. அட உங்க கண்ணன் நொண்ண ஆமா, Stalin uncle, Stalin uncle. சபதத்தை நிறைவேற்ற நேரமாடாது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்தோட தலையிலுமே 3.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கதா சொல்லப்படுது. முதலிடம் 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 முதல்வர் ஸ்டாலின் தான் முதலிடம். ஆமா, இந்தியாவை கடன் வாங்குவதில் அவர் தான் முதலிடம். ஒரு மாநிலத்தோட மொத்த கடன் 9 லட்சம் கோடியா உயர்த்தினதுலயும் அவர் தான் முதலிடம். மின்சாரத்துறையில 1,62,507 கோடி கடன்லயும் அவர் தான் முதலிடம். ஏற்கனவே 1,62,507 கோடி கடனோட தமிழ்நாடு மின்சாரத்துறை திணறிக்கிட்டு இதுல 80,000 கோடிக்கு தனியார் கிட்ட மின்சாரம் கொள்முதல் பண்ண பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம் ஸ்டாலின். ஒன்றிய மின்சாரத்துறை இணையமைச்சர் ஷிஃபாத் நாயக் இந்தியாவோட மின் விநியோக நிறுவனங்கள் 6,47,913 கோடிக்கு நஷ்டத்தில் இருக்கு. இதுல தமிழ்நாடு தான் 1,62,507 கோடியோட முதலிடத்தில் இருக்குன்னு பார்லிமெண்ட் போட்டு உடைச்சிட்டாரு. இந்த சூழல்ல கூடுதலா மின்சார தேவைக்காக 2,200 மெகாவாட் மின்சாரத்தை 80,000 கோடிக்கு தனியார் கிட்ட வாங்க போகுதான் திமுக. 10,000 கோடிக்கு மேல செலவு பண்ணி வட சென்னை அனல் மின் நிலையம் ஸ்டாலின் திறந்து வச்சு ஓஸ் கொடுத்துட்டு போய் ஒரு வருஷமாச்சு, இன்னும் அது பயன்பாட்டுக்கு வரல. சரி, சூரிய மின் உற்பத்தியை ஒழுங்கா அரசாங்கங்கள்ல நடைமுறைப்படுத்திருந்தாதே கடன் வாங்க போற 80,000 கோடியை வச்சு 5 வருஷத்துக்கு 17,768 மெகாவாட் தயாரிக்கலாம். ஆனா கடன் வாங்குறதுலயும் முதலீடு எனக்கு தானு காட்ட மின்சாரத்துறைய நடத்திக்கிட்டு ஊழல் புகழ் செந்தில் பாலாஜியை மின்சாரத்துறைக்கு அமைச்சரா போட்டப்பவே அந்த துறை பல சோதனைகளை சந்தித்துன்னு நினைச்சோம். இப்ப யாரு துறைக்கு அமைச்சர்னே தெரியாத அளவுக்கு சோதனைகள். மின்சாரம் தாக்கினா ஐசியூ போவாங்க, மின்சாரத்துறையே ஐசியூக்கு அனுப்புனது ஸ்டாலின் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பிரம்மாண்டமோ. அடுத்ததான் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட மாநாடுல பாத்தீங்க அப்படின்னா அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒருவேளை அதனாலேயே வந்துட்டு இப்படி ஆயிட்டாரான்னு தெரியல. மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அண்ணா படம் வந்திருக்கு, எதுக்கு எம்ஜிஆர் படம் வந்திருக்கு, ஏன் போற போக்குல வந்துட்டு ஜெயலலிதா படம், எடப்பாடி படம் அப்படி சொல்லிட்டு எல்லா படத்தையும் வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்துட்டு மாநாட்டுல அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்துட்டு பிஜேபியை பேசுறாங்க, ஏன் காங்கிரஸை பேசல அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த குட்டி ஸ்டோரியிலேயே சொல்லிட்டாரு, உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும், அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அப்ப நான் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்க. அடுத்ததாக தாடி பாலாஜி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் மேலே வந்துட்டு சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. தமிழகத்தை விஜய் காப்பாற்றுறதை விட தமிழக மக்கள்கிட்ட இருந்து விஜயை காப்பாற்றணும், அதாவது அவர்கள் தொண்டர்கள்ட்ட இருந்து வந்துட்டு விஜயை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழகத்தை காக்க வந்த தலைவா, முதலில் உங்களிடமிருந்து உங்களுடன் இருப்பவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும். ஆமாங்க. என்ன நோக்கத்துல வச்சிருக்கீங்கண்ணே? இல்ல, ஒரு கரெக்டான கைட்லைன்ஸ் இல்ல சார் கூட இருக்கிறவங்களும் சரி, சார் கைட் பண்ண நேற்றுக்கு இவ்வளவு பேர் வந்து சார் என்ன பேசுவாருன்னு பார்க்க வர்றாங்க. பட் சார் ஸ்பீச் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு இதுக்கு ரொம்ப டல்லா இருந்துச்சு. யார், விஜய் சார் சொல்றீங்க? ஆமா, சார் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டுல எல்லாம் பவர், பயங்கர பவரா இருந்துச்சு. அப்படியே இதாகி போச்சு. அது டோட்டலா அப்செட் தான். என்னன்னா ஒரே ஒரு விஷயம் பிரபு, இந்த கவின் கொலை வழக்கு, அதுக்கப்புறம் அஜித் குமாருடைய இதெல்லாம் டைரக்டா அவர் போயிருக்காரு. இதெல்லாம் நேற்று பேசுனாலும் நல்லா இருக்கு. திருப்பி நீங்க வந்து கச்சத்தீவு மீக்கணும், நீட்டு இதுன்னா கச்சத்தீவு சுப்ரீம் கோர்ட்டு தான் இது கொடுத்தாச்சு. நீங்க தாவேக சார்பா வழக்கு தொடர வேண்டியதானே? கண்டிப்பாண்ணா. திருப்பி திமுக என்ன சொல்ற, நீங்க திருப்பி திமுக பிஜேபி திட்டிட்டே இருக்கீங்க. ஏன் ராகுல் காந்தி வந்து அந்த ஓட்டு திருட்டுனார, அந்த இதுனார, அதை பத்தி நீங்க பேசலப்போ? புரியுது, நீங்க பேசணும்ல. ஆமா, அந்த ராலி போனாங்கல்ல, அதெல்லாம் பத்தி. பிரபு, நான் வந்தா என்ன பண்ணுவோன்றது பேசணும் பிரபு. இப்ப அவங்க பண்ணல பிரபு, ஓகேங்களா? புரியுது.
நாம வந்து என்ன பண்ணுவோம், இப்ப நம்மளுடைய அந்த தேர்தல் வியூகம் என்ன, நம்ம எப்படி நம்ம பிரச்சாரத்தை பண்ண போறோம், என்ன மாதிரி கொண்டு போக போறோம், நம்ம கொள்கையை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் மக்கள்கிட்ட, இதெல்லாம் அடிச்சு தூள் கலப்பணும் தலைவர். கண்டிப்பா கண்டிப்பா. ஒண்ணு இல்ல பிரபு, நேத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராலியில நடந்து வந்தாரு, முடிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாருங்க எல்லாருமே. தலைவர் பேசுறத கேட்கணும் அப்படி எல்லாம் கிளம்பவே கிடையாது. விஜய் சாரை பாத்துட்டு நான் கிளம்புறேங்க, முடிஞ்சு போச்சு. இது இவங்களுக்கு இன்னும் ரசிகர்களாவே இருக்கானுங்க, இவனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இதுல எத்தனை பேர் நீங்க இன்னொன்னு சடனா முடிக்கிறாரு, ஒரு மீட்டிங்க சடனா முடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மாநாடுல இருந்த ஸ்பீச் வந்துட்டு செகண்ட் மாநாடுல இல்லவே இல்லைன்றாங்க. எப்படிங்க இருக்கும்? ஒரு மாநாட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு தடங்கல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லா தடங்களையும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்றதை கொடுத்துருப்பாங்க. கொடுக்காம வந்து 2 மணி நேரத்தில் மாநாடை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லையே. செகண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவினோட கொலை வழக்குக்கும் போயிருக்காரு, அஜித்தோட கொலை வழக்குக்கும் போயிருக்காரு, ஏன் அதை பற்றிலாம் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி மாநாட்டில் இந்த விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸும் கொடுத்துருப்பாங்க. கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் அந்த காங்கிரஸ் வந்துட்டு கள்ள ஓட்டு பிரச்சனையில் நிறையா மோசடி பண்ணாங்க, அதை பற்றிலாம் ஏன் பேசலை அப்படின்னாரு. ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு வந்துட்டு அந்த குட்டி ஸ்டோரி தான் பதில். வந்தால் நான் என்ன பண்ணுவேன்றதை சொல்லவே மாட்டுறாரு அப்படின்றத தாடி பாலாஜி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அவர் ஃபுல்லாக மாநாட்டை பார்த்தாரா என்னன்னு தெரியல. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள்னு இன்னும் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே. டிவிகே ஆட்சிக்கு வந்தா அது யாருக்கான ஆட்சியா இருக்கும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக தாடி பாலாஜி இப்படி பேசுறது தான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனை ஆண்டு காலத்தில் வந்துட்டு விஜய் அவர்கள் அரசியலில் இல்லாதப்பவே என்னென்ன பண்ணியிருக்காருன்றது தெரியும். தெரிலனா வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க. அப்போது அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். இது போக இடையில பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட கதறெல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. அப்பனா அவரோட கொள்கை எதிரி சொல்லல, கொள்கை எதிரி பாஜக. உங்க கொள்கை தான் என்ன? அது என்ன தெரியுமா? நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன். அது மட்டும் இல்லைங்க, டிவிகே மாநாட்டில் இறந்த அந்த கோத்தகிரி பையனுக்கு இறுதி சடங்குக்கு 50,000மும் அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு தொகையாக 10 லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, இறந்து போன பையனோட கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்நாள் படிப்பு செலவையும் அவரே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட கொடிக்கம்பம்லேருந்து கார் நொறுங்குச்சு. அந்த நொறுங்கின காருக்கு பதிலாக புதுசாகவே ஒரு கார் வாங்கி தரப்படும்ன்றதையும் சொல்லிட்டாங்க. சொன்னதையும் செஞ்சுருக்காங்க, சொல்லாதையும் செய்வாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா முக்தார் அவர் எங்கேருந்து வந்தார்னே தெரில. ஐயா முக்தார் அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்விதான். எந்த மாநாட்டிலையுமே தண்ணி வசதியோ, கழிப்பறை வசதியோ, ஆம்புலன்ஸ் வசதியோ எந்த ஒரு மாநாட்டிலையுமே பண்ண கிடையாது. இந்த மாநாட்டில் வந்து தண்ணி பைப்பை திறந்து பார்த்து தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, ஏன் எந்த ஒரு மாநாட்டிலையுமே நீங்கள் போய் நின்று ஏன் கழிப்பறை வசதி கொடுக்கல, ஏன் தண்ணி வசதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு எதுக்காக நின்றுருக்கீங்களா? எனக்கு என்ன டவுட்னா, ஆட்சியில் இருக்கவனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையுமே விஜயை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிக்கு அரசியல் பேச தெரியாதவன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்.